வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வரும். தையல் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வளைஞ்சு கொஞ்சம் zigzag-ஆ இருக்கிற மாதிரி அதாவது ஸ்ட்ரைட்டா இல்லாத மாதிரி இருக்கும். சோ எப்படி வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியா ஸ்ட்ரைட் தையல் போடுறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு தான் மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஸ்ட்ரெயிட் தையல் வராது. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட் அப்புறம் நம்ம யூனிஃபார்மாக இருக்கட்டும் நிறைய இது நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் தையல் போட வேண்டியது நமக்கு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இது நைட்டி மடிச்சு தைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது நம்ம எப்படி வந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் தையல் போடுறது வந்து சரியாக போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 2 டிப்ஸ் இருக்குது. இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த டபுள் டேப் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் வேணும்னா 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு நான் இந்த சைடு மடிச்சு காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். இன்னும் ஈவனா கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கரெக்டாக எந்த அளவு நம்ம விட்டுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஸோ இந்த டபுள் சைட் டேப் நம்ம ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்த வந்து விலகி வந்து போகாது. துணியை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அங்கே அட்ஜஸ்ட் ஆகாமல் இந்த இது வந்து நமக்கு வந்து பார்த்துக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சை தைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு டபுள் சைட் டேப்பை வந்து இந்த மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சுட்டு தைக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் தைப்போம் அப்படிங்கும்போது மேக்னெட் கண்டிப்பாக வச்சுருப்போம். ஏன்னா மேக்னெட்டில் தான் நம்ம குண்டூசி எல்லாமே குத்தி வச்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு குட்டி பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி சார்ட் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் வேணும்னா 1/4 இன்ச் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் வேணும்னா 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி அந்த பேப்பர் மேலே இந்த மாதிரி மேக்னெட்டை ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு இப்போ நம்ம தையல் போடலாம். ஸோ இந்த சைடு ஏற்கனவே போட்டிருக்கோம். நான் இந்த பக்கம் நான் அடிச்சு காமிக்கிறேன். ஏன்னா இதையே ஃபோல்ட் பண்ணி காமிச்சா உங்களுக்கு தெரியாது டிஃப்ரென்ஸ். அதனால நான் இந்த பக்கம் அடிச்சு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த தையல். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த தையல். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைவாக இருக்குது. இது வந்து நம்ம அந்த டபுள் டேப் வந்து யூஸ் பண்ணி இந்த தையல் போட்டிருக்காது. இது வந்து இந்த மேக்னெட் வச்சு யூஸ் பண்ணி நம்ம தையல் போட்டுருக்குது. நமக்கு கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சாக வந்துடும். ஸோ இந்த தையல் வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுருவேன். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்குது. ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். டபுள் டேப் நமக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி மேக்னெட் நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன வேலை தான் இது. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு நீட்டாக ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும். ஸ்ட்ரெயிட் லைன் வரலையேன்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டு பிரித்து தைப்போம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.